அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெவ்வேறு அல்ல. அரபு நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்த ஏமன் மக்கள் வெள்ளத்தால் ஸ்தம்பித்தது அல் சவின் சதுக்கம். கடந்த வெள்ளிக்கிழமை ஏமனின் பல்வேறு பகுதிகளில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். ஏமனின் தலைநகரான சனாவில் உள்ள அல் சவின் சதுக்கமும் உட்பட 14 மாகாணங்களில் 500க்கும் மேற்பட்ட சதுக்கங்கள் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிந்தன. அமெரிக்க சியோனிஸ்ட் சதியை நிராகரிப்போம், வெற்றி வரை காசாவுடன் உறுதியாக நிற்போம் என்ற பல்வேறு பதாகைகளை ஏந்தி திரண்டிருந்த மக்கள் அங்கே கோஷங்களை எழுப்பினர். அமெரிக்கா என்பது சியோனிஸ்டுகளின் மற்றொரு முகம் என்றும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கும் குற்றங்களிலும் ஆக்கிரமிப்பிலும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். வாஷிங்டன் அல்லது டெல் அவீவ் ஆகிய இடங்களிலிருந்து எந்த ஒரு நன்மையையும் எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் என்று குறிப்பிட்டனர். பாலஸ்தீன மக்களுடனும் அவர்களின் நியாயமான நோக்கத்துடனும் நிற்கும் உலகின் அனைத்து சுதந்திர மக்களுக்கும், தலைவர்களுக்கும், நாடுகளுக்கும் ஏமன் பேரணிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தன. உயிர்களை காப்பாற்றவும் மனித கண்ணியத்தை பாதுகாக்கவும், சியோனிஸ்டுகள் மற்றும் அமெரிக்கர்களின் குற்றங்களை அம்பலப்படுத்தவும் காசாவிற்கு ஆதரவாக தொடர்ந்து அணிதிரள்வது ஒரு அவசர தேவை என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். உலகளாவிய ஒற்றுமை இயக்கங்களை தடம் புரளச் செய்ய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட முயற்சிகள் வீணானது என்று அவர்கள் எச்சரித்தனர். மேலும் தங்கள் பலவீனத்தை கைவிடுமாறு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளை வலியுறுத்தியதோடு அவர்களின் மௌனம் மற்றும் செயலற்ற தன்மைக்கு முதலில் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை எச்சரித்தனர். பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தால் ஏமன் மாகாணங்கள் பேரழகாய் காட்சியளித்தது. ட்ரம்பின் உத்தரவை மீறியது இஸ்ரேல். மீண்டும் காசாவில் தாக்குதல். குறைந்தது 70 பேர் பலி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக போரை நிறுத்த கடுமையாக கேட்டுக்கொண்ட பிறகும் இஸ்ரேல் தொடர்ந்த தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது 70 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். காசா நகரில் மட்டும் சுமார் 47 பேர் பலியாகி இருப்பதாக அந்நாட்டின் ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பதற்கும் பாலஸ்தீனிய கைதிகளை பரிமாற்றம் செய்வதற்கும் ஈடாக பாலஸ்தீனிய தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் காசா நிர்வாகத்தை ஒப்படைக்கும் ட்ரம்பின் காசா அமைதி திட்டத்திற்கு ஹமாஸ் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் காசா மீதான போரை கைவிடுமாறு இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் காசா மற்றும் இஸ்ரேலின் 2 வருட போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமைதி திட்டத்திற்கு ஹமாஸ் சாதகமாக பதிலளித்த பிறகும் இஸ்ரேல் தொடர்ந்து போரிடுவது மனிதாபிமான அமைப்புகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து கடுமையாக சாடியுள்ள அந்நாட்டின் செய்தி ஊடகங்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதல்களை நிறுத்த அழைப்பு விடுத்த போதிலும் இஸ்ரேல் தொடர்ந்து செயல்படுவதாக கூறியுள்ளது. மக்கள் நெருக்கடி மிகுந்த பகுதிகளை குறிவைத்து இன்று காலை சுமார் 93க்கும் மேற்பட்ட வான் மற்றும் பீரங்கி தாக்குதல்களை இஸ்ரேலிய ராணுவம் நடத்தி மக்களை வெளிப்படையாக படுகொலைகளை செய்கின்றது. மேலும் அனைத்துலக அமைதி அழைப்புகளையும் புறக்கணித்து காசா பகுதியில் பொதுமக்களை கொல்வதையும் வாழ்க்கையை அழிப்பதையும் தொடர்வதில் இஸ்ரேல் பிடிவாதமாக உள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து பேசிய இஸ்ரேல் தனது பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும் என்று தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் இந்த தொடர் தாக்குதல்களால் காசா குடிமக்களின் பலி எண்ணிக்கை கணக்கிட முடியாத அளவிற்கு அதிகரிக்கிறது என்று மூத்த மனித உரிமை அமைப்புகள் கவலை தெரிவித்து வருகின்றன. பாலஸ்தீனியர்களின் உயிரிழப்புகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. நெதன்யாகுவிற்கு எதிராக திரும்பிய அமெரிக்க யூதர்கள், இரண்டாக உடைந்த யூத சமூகம். கடந்த செப்டம்பர் 2/9/2025 அன்று நடத்தப்பட்ட வாஷிங்டன் போஸ்ட் இப்சோஸ் கருத்து கணிப்பு அமெரிக்க யூத சமூகத்தில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் குறித்து ஆழ்ந்த கருத்து வேறுபாடுகள் உருவாக்கியுள்ளதை வெளிப்படுத்தியுள்ளது. கணிப்பில் பங்கேற்ற அமெரிக்க யூதர்களில் 61% பேர் இஸ்ரேல் போர்க்குற்றங்கள் செய்துள்ளது என்று நம்புகின்றனர். மேலும் சுமார் 39% பேர் இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களுக்கு இன ஒழிப்பு நிகழ்த்தி வருகிறது என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த போரை தொடரச் செய்வதில் அமெரிக்க அரசும் பொறுப்பிற்கு உட்பட்டது என்று 61% யூதர்கள் உறுதியாக்கியுள்ளனர். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை 86% பேர் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுகின்றனர். அமெரிக்க யூதர்கள் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளை சிறிதளவு மேலான அளவில் ஆதரிக்கின்றனர். ஆனால் 48% பேர் அதனை எதிர்க்கின்றனர். ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை என்று எண்ணினோம். ஆனால் தற்போது நிலவும் மனிதாபிமான சுமைகள் மற்றும் பாலஸ்தீனியர்களின் உயிரிழப்புகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் கூறுகின்றனர்.
யூதர்களில் இளைஞர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மனித உரிமைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க ஆரம்பித்துள்ளனர். இது நெதன்யாகுவிற்கு ட்ரம்புடன் ஏற்பட்டுள்ள அரசியல் தொடர்புகள் காரணமாக மேலும் வறுத்து வருகின்றது. இந்த கருத்து கணிப்பு நிரந்தரமானது அல்ல. இது தொடருமா அல்லது பன்முகமாக மாறுமா என்பதை வரும் காலமே தீர்மானிக்கும். கேரளா பள்ளியில் பாலஸ்தீன ஆதரவு நாடகத்தை மேடையிலேயே தடுத்து நிறுத்திய ஆசிரியர்களை கண்டித்து இந்திய மாணவர் கூட்டமைப்பு போராட்டம். கேரளா எப்போதும் பாலஸ்தீனியர்களோடு நிற்கும், கேரளா அரசு உறுதி. கேரளாவின் காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள கும்ப்ளா அரசு மேல்நிலைப் பள்ளியில் பாலஸ்தீன பிரச்சனையை மையமாக கொண்ட ஒரு மைம் ஷோவை ஆசிரியர்கள் தடுத்து நிறுத்தியதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அக்டோபர் 3, 2025 அன்று பள்ளியில் நடைபெற்ற கலை விழாவின் போது மாணவர்கள் பாலஸ்தீனத்தில் நடக்கும் மனித துயரத்தையும் காசா மீதான தாக்குதல்களையும் வெளிப்படுத்தும் விதமாக மைம் ஷோ நாடகத்தை நடத்தினர். இந்த மைம் ஷோ தொடங்கி சுமார் 3 நிமிடங்களில் திடீரென்று குறுக்கிட்ட அங்கிருந்த 2 ஆசிரியர்கள் நிகழ்ச்சியை நிறுத்தும்படி கூறி மேடையை திரையிட்டனர். இது குறித்து விளக்கம் அளித்த ஆசிரியர்கள் மைம் ஷோ நிகழ்ச்சிக்கான விதிகளை மீறி மாணவர்கள் ஒரு குழந்தையின் படம் மற்றும் மென்மையான பொம்மை போன்ற முட்டுக்கட்டைகளை பயன்படுத்தியதாலேயே நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டதாக கூறினர். ஆனால் நிகழ்ச்சியை நிறுத்த காரணம் பாலஸ்தீன பிரச்சினைதான் என்று மாணவர் அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. ஆசிரியர்களின் இந்த நடவடிக்கை மாணவர்களிடையே பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. நிகழ்ச்சியை நிறுத்திய பிறகு மாணவர்களும் ஆதரவாளர்களும் பாலஸ்தீன கொடிகளை ஏந்தியும் ஆதரவு முழக்கங்களை எழுப்பியும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மேலும் இச்சம்பவத்தை கண்டித்து முஸ்லிம் மாணவர் கூட்டமைப்பு மற்றும் இந்திய மாணவர் கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு மாணவர் அமைப்புகள் சனிக்கிழமையன்று பள்ளி வளாகத்திற்குள் பேரணி மற்றும் முற்றுகை போராட்டங்களை நடத்தின. போராட்டக்காரர்கள் தலைமை ஆசிரியரை சூழ்ந்து முற்றுகையிட்டதால் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டது. இது குறித்து பேசிய கேரள பொதுக்கல்வித்துறை அமைச்சர் வி சிவன்குட்டி இந்த சம்பவம் குறித்து உடனடியாக விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உயரதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இஸ்ரேலின் அத்துமீறல்களுக்கு எதிராக கேரளா எப்போதும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவே நிற்கும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். தடை செய்யப்பட்ட அதே மைம் ஷோவை மீண்டும் மேடையேற்ற மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்றும் கலை விழா விரைவில் மீண்டும் தொடங்கும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார்.